வணக்கம். மருத்துவமனையில் கவலைக்கிடமாக வைகோ அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தீவிர சிகிச்சை பிரிவிலும் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்த நிலையில் இன்னும் கண் திறக்காமல் இருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன ஆட்சி என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயக்க தலைவராக இருக்கக்கூடிய வைகோ நேற்று இரவு வீட்டில் கால் தடுமாறி கீழே விழுந்ததில் அவருக்கு வலது தோளில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. இதற்காக அவருக்கு சிறிய அளவில் அறுவை சிகிச்சை செய்யப்பட உள்ளதாக தகவல்களை நாம் ஏற்கனவே பார்த்திருப்போம். இந்த நிலையில்தான் வைகோ அவர்களது மகன் மதிமுகவின் கட்சியின் செயலாளருமான துரை வைகோ அவர்கள் கூறுகையில், எனது தந்தை நேற்று இரவு வீட்டில் சிறிய படியில் விழுந்து முதுகு அறுவை சிகிச்சை செய்வதற்கான ஏற்பாடுகள் மருத்துவமனையில் தற்பொழுது அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ள வேண்டும் என்பதால் தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து இன்று காலை சென்னை அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கிறார் என்றும், சிறிய அறுவை சிகிச்சைக்கு பிறகு இயக்க தந்தை தலைவரும் வைகோ அவர்களது உடல் நலம் பெறுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். ஆனால் தற்பொழுது வரை அவர் கண் விழிக்காதது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் முதல்வர் ஸ்டாலின் உட்பட பல்வேறு கட்சி தலைவர்களும் போனில் நலம் விசாரித்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பித்த வைகோ அவர்கள் பல்வேறு கட்சிகளிலும் இணைந்துள்ளார். தற்பொழுது 2021 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுகவுடன் இணைந்து அரசியல் பிரச்சாரமும் மேற்கொண்டு வந்த நிலையில் தற்பொழுது திடீரென்று அவருக்கு நடந்த விபத்து மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. மேலும் மருத்துவமனையிலும் போலீஸ் பாதுகாப்பு குவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட வைகோ அவர்கள் கருணாநிதி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட தனது பாணியை அப்படியே வைகோ அவர்கள் வைத்திருப்பதாக பல்வேறு பேட்டிகளிலும் கூறியிருப்பார். ஏன் திமுகவிற்கு செல்லப்பிள்ளையாக வைகோ அவர்கள் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. கடைசி நேரத்தில் திமுகவில் இருந்து அவரை விரட்டியடித்தது மிக பெரிய அளவில் பேசும் பொருளாகவும் மாறியது. ஆனால் தற்பொழுது அனைத்தையும் மறந்து மீண்டும் திமுகவிற்காக பணியாற்றுவதற்காக தன்னுடைய கட்சியை திமுகவில் கூட்டணி வைத்துக் கொண்டு தற்பொழுது வரை திமுகவில் பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் திடீரென்று ஏற்பட்ட விபத்தின் காரணமாக வைகோ அவர்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்பும் குவிக்கப்பட்டுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இவரது உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கிறதா என்பதை மருத்துவர்கள் சொன்ன பிறகுதான் அதிகாரப்பூர்வமான தகவல்களை நம்மால் பகிர முடியும்.